ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் வந்து அதுக்கு வந்து உரம் அப்பப்போ கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன காய்கறி சருகெல்லாம் வந்து அப்பப்போ போடுவோம். பட் அதை கவனிக்காமல் கசகசன்னு இருக்குது. அதுக்காக வந்து சரி உரமாக பண்ணிடலான்னு ஐடியா பண்ணேன். அதுக்காக எங்கிட்ட வந்து பழைய டப்பா ஒன்று இருந்துச்சு, பெயிண்ட் டப்பா. அது ஆக்சுவலி நான் ஃபிஷ்ஷு வளர்த்திட்டு இருந்தேன், சும்மா தான் இருந்துச்சு. சரி அதை எடுத்து அதில் ஒரு 5 ஹோல்ஸ் போட்டேன். ஏன்னா காய்கறியெல்லாம் போடும்போது தண்ணி சொட்டு அந்த தண்ணியை பிடிச்சி நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல தண்ணியோட மிக்ஸ் பண்ணி செடி குத்துனா செடி நல்லா வளரும். அதை ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஏற்கனவே தண்ணி பிடிக்கிற அந்த டேங்க் ஒன்று இருந்துச்சு கீழே. அந்த ஆரோ வாட்டர் பிடிப்போம்ல, அந்த கேன் தண்ணி ஊற்றும்போது கீழே ஒரு ட்ரம்மு சின்னதாக ஒரு கேன் மாதிரி இருக்கும். அது எங்கிட்ட இருந்துச்சு. சரி அதில் வந்து என்னென்னா, இந்த டப்பாவை எடுத்து மேலே வச்சு காய்கறி கழுவி போட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக சொட்டிகிட்டே இருக்கும். அது வந்து என்னென்னா, நம்ம ஈஸியாக வந்து கீழே டப்பா வச்சு கசகசன்னு இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம அந்த கேனில் வச்சு பிடிச்சோம்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ பிடிச்சி ஊற்றலாம், எத்தனை செடிக்கு ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இது வந்து காற்று வேகமாக வீசுனா கீழே விழுந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிங்க. இதிலே வந்து நான் இன்னொரு ஐடியாவும் பண்ணியிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இது வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது சக்ஸஸ். ஓகே, பாய்.